மீடியா உங்கள் கனவா? 100% இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் உடன் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசமின் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர கால் 73382424. அவருடைய குருநாதர் பாரதி ராஜா இறந்து 2 வாரத்தில் பாக்யராஜ் இந்த கலைத்துறை விட்டு போயிட்டாரு. கிரேட் மேன். பாரதி ராஜாவை எவ்வளோ நாள் தெரியுமோ அதே அளவுக்கு எனக்கு பாக்யராஜும். நானும் இவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் தான் இங்கே இருந்தேன். என்னுடைய நேபர். சினிமாக்காரங்க சொந்தக்காரங்க நாங்கள்லாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை பார்க்கவும் முடியாது. சிறப்பாக வாழ்ந்து இந்த கலைத்துறைக்கும் தமிழகத்திற்கும் அவர் பல கருத்துள்ள படங்களை சொல்லியிருக்கிறார். வாழ்க்கை யதார்த்தமாக பாரதி ராஜாவை போல பாக்யராஜும் இன்றைக்கு தமிழ் திரையுலகம் உள்ளவரை அவரை மறக்க முடியாது. அந்த அளவுக்கு பல கருத்துள்ள படங்களை தந்திருக்கிறார்கள். மனிதனுடைய பிறப்பு தெரியுதே தவிர இறப்பு எப்போன்னே தெரியல. பாரதி ராஜா அவர்களுடைய மறைவில் வீட்டுக்கு போன போது அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் திடீர்னு வந்து அவர் காலமாகிட்டாங்க போது என்னால் நினச்சி கூட பார்க்க. ஆகவே இறைவன் எந்த அளவுக்கு நமக்கு வாழ்வு கொடுக்குறானோ இருக்கிற காலத்தில் நல்லதை பண்ணிட்டு போனோம். இந்த கலை உள்ள வரைக்கும் பாக்யராஜ் இந்த கலைத்துறையும் தமிழக மக்களும் மறக்க மாட்டாங்க. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய குடும்பத்தாருடைய எல்லாருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, என்னுடைய மகன் அருண் விஜய் சார்பாகவும், ஸ்ரீதேவி, பிரீதா, என் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் சார்பாகவும். ஏன்னா ஸ்ரீதேவி வந்து அவங்க கூட அம்மா வந்தாச்சுன்னு பாக்யராஜ் சார் கூட குழந்தை நட்சத்திரமாக இருந்தது. நான் அதிக படங்கள் நடிக்கலை. அவர் கூட ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி என்ற படத்தில் நடித்தார். ஆனால் நடித்ததை விட நட்பாக இருந்த காலங்கள் நிறைய. அவர் ஆத்மா சாந்தியுடைய இறைவனை வேண்டிக்கிட்டு நன்றி. பாக்யராஜ் அவர்கள் என்னுடைய சிறந்த நண்பர். 40 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். அமெரிக்காவுக்கு என்னுடைய வீட்டுக்கு வந்து 1 வாரம் 2 வாரம் தந்தாலும் பூர்ணிமா, பாக்யராஜ் அவர்கள் என்னோட இருந்தாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படிக்கல் இருக்கும் பொழுது குருக்ளினிக்கு பாக்யராஜ் வந்து அங்கே வந்து பார்த்துட்டு வந்தார். அதுலேருந்து எனக்கு மிகவும் நட்பு. 2-3 மாதம் முதல்ல அவரை பார்த்து நானும் என் மனைவியை வந்து பார்த்தோம். பார்க்கும்போது நல்லா தான் இருந்தார். நல்ல ஒரு சிறந்த கலைஞர். தமிழ்நாட்டு பள்ளி ஒரு பொக்கிஷம். அவர் இல்லை என்பதை தெரிவிப்பது பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. கலை உலகத்துக்கு அவர் செஞ்ச இதை யாரும் மறக்க முடியாது. மேலும் ஒரு கிராமிய வாழ்க்கையை சித்தரித்து அதன் மூலமாக பல சிறந்த படங்களை எடுத்த ஒரு அறிஞர், ஒரு கலைஞர் நம்மளே இல்லை என்பது மிக வருத்தமாக இருக்கின்றது. என்னுடைய வருத்தத்தை பூர்ணிமா அவர்களுக்கும், சந்தான அவர்களுக்கும், அவருடைய டாக்டர் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். நமது நாட்டினுடைய இறைப்பு, தமிழ்நாட்டு இறைப்பு மிக வருத்தப்படுகிறேன். வணக்கம். இன்னொன்று, தமிழ்நாடு அரசு மரியாதையுடன் திரு பாக்யராஜ் அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தம்பி விஜய் முதலமைச்சருக்கு நன்றி. பாரதி ராஜா அவர்களுக்கும் பாக்யராஜ் அவர்களுக்கும் அரசு மரியாதை கொடுப்பதற்கு அவருக்கு என்னுடைய சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசு சார்பாக மரியாதை என்றாலே தமிழ்நாடு பூராவும் சேர்ந்ததாக அர்த்தம். ஒவ்வொரு மக்களும் 8 கோடி மக்களும் மரியாதை செலுத்துவதாக அர்த்தம். அந்த மரியாதை கொடுத்த முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.